காணோம், போலீஸ் 2 பேருமே எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி சார் தெரியாம இருக்கும்? மிதிக்கிறாங்க நம்ம உயிர் நாடில மெடிச்சு அதிகார போலீஸ் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. பார்த்தா நாங்க பொம்பளை போன யார் அடிக்கலாம், அவர் எப்படி அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன ரைட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு? சரி, எங்க அப்பா வந்து இங்க ஆட்டோ விட்டு ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து ஆட்டோ எட்ரான்னாங்க. எதுக்கு சார் வாடா போடான்னு கூப்பிடுறீங்க? நான் ஏன் இங்க ஓரமா தானே நிக்குது. எட்ரானா ரொம்ப வல்கரா பேசினால எதுக்கு சார் என்ன அப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவை அடிச்சு துணியை உருவி நிக்க வச்சுட்டாங்க. அப்பா வந்து எங்களுக்கு கால் பண்ணவே நாங்க எல்லாம் கிளம்பி வந்தோம். கிளம்பி வரதுக்குள்ள அந்த போலீஸ இன்னொரு போலீஸ் அனுப்பிட்டாரு. அப்பாவை அடிச்ச போலீஸ் வந்து இவர் தான். இல்ல, இவர் தான் எங்க அப்பாவை அடிச்ச போலீஸ். இவர் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. இவர் வந்து கிளப்பி விட்டாரு. எதுக்கு சார் அவர் எங்க அப்பாவுக்கு அடிச்சாரு, நீங்க ஏன் இவரை கிளம்ப வச்சீங்க நான் கேட்க போனேன். என்ன வல்கரா திட்டினாரு. என்ன வல்கரா திட்டினது போக என்ன அடிச்சு கண்ணை வீங்க வச்சிருக்காரு பாருங்க. அடிச்சு வீங்க வச்சோடனே பப்ளிக்லாம் வந்து தடுத்தாங்க. பப்ளிக்லாம் வந்து தடுக்கும் போதே என் வயிற்றுல எட்டி உதைச்சாரு. எட்டி உதைச்சிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்குள்ள அந்த போலீஸ் கிளப்ப வச்சுட்டாங்க. கிளப்ப வச்சுட்டு இப்ப எங்கன்னே தெரியல, நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் இங்க வரணும், யாருனாலுமே இங்க வரணும். அடிச்ச போலீஸ் இங்க வரணும், சஸ்பெண்ட் பண்ணணும். பப்ளிக் இங்க வந்து சப்போர்ட் கிடையாது, பப்ளிக் இங்க சேஃப்டி கிடையாது. எனக்கு 2 போலீஸுமே இங்க வரணும், அவங்கள வர வைக்கணும்னு நாங்க 1.25 மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். இவங்க பேப்பர் எழுதி கொடுங்க, காலையில வாங்க, அப்ப வாங்க, இப்ப வாங்கன்னு எங்களை வந்து இவங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாரு மேலயும் நம்பிக்கை இல்ல. ஏசி டிசி எல்லாரும் இங்க வரணும், அடிச்ச 2 போலீஸும் இங்க வரணும், இல்லன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். புரியல. அவங்க என்ன சொன்னாங்க, அடிச்சவங்க காணோம், போலீஸ் 2 பேருமே எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி சார் தெரியாம இருக்கும்? எந்த ப்ரூஃபுமே வாங்காம ஒருத்தவங்களை வேலையில சேர்ப்பாங்களா? பொட்டி கேஸ்னாலும் எங்கனால புடிச்சிட்டு வராங்க. ஒரு வேலையில அதிகாரத்துல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப், அவங்க எங்க இருப்பாங்க, ஏதா இருப்பாங்க, எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டு தானே சேர்ப்பாங்க. 1.25 நேரமா எங்களை அமைதியாக்குறாங்களே தவிர அடிச்சவங்களை இங்க வர வைக்க மாட்டாங்க. பேப்பர் எழுதி கொடுங்க, நாளைக்கு ஈவினிங்கா வாங்க, நான் விசாரிக்கிறேன். விசாரிக்கிறதுல என்ன இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைய ரோட்ல போட்டு அடிச்சு கண்ணு வீங்கி இருக்கு, அது அவங்க பெருசா எடுத்துக்கல. எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க. எங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை கிடையாது. அடிச்ச 2 போலீஸும் இங்க வந்தாகணும். புரியல. செம்ம போதை சார், 2 போலீஸுமே செம்ம போதை. என்ன அடிச்ச போலீஸும் போதை, அப்பாவை அடிச்சவங்களும் போதை. ஆக்சுவலி இங்க தான் குடிச்சிருப்பாங்க போல சார். குடிச்சிட்டு இங்க வந்து எங்க அப்பாவை அடிச்சுட்டு என்ன அடிச்சிருக்காங்க சார். என் தங்கச்சி வந்து மாசமா இருக்கா, அவ வயிற்றுல எட்டி வச்சு ரத்தம். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். அடிச்சவங்க இங்க வரணும், டிசி ஏசி எல்லாரும் இங்க வரணும். இவங்க வந்து நியூஸ் வந்து கேக்குறாங்க, எல்லாரும் வந்து ஒரு போலீஸா வந்து டைம் கொடுங்க விசாரிக்க. இவ்வளோ பப்ளிக் வந்து அந்த பொண்ணை அடிச்சதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு பத்தாதான். வீடியோ போன்ல இருக்கு, அது பத்தாதான். இங்க இருக்க ஃபுட்டேஜ் எடுக்கணும். ஃபுட்டேஜ் கவர்மெண்ட் பாதி கட் பண்ணிடுவாங்க அடிச்சதெல்லாம். எந்த நம்பிக்கையில நாங்க அவங்கள நம்பி இருக்கிறது? பப்ளிக்கு சேஃப்டி கிடையாது. திருப்பதியில வந்து நம்ம இதுல மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்துட்டு இருந்தாருங்க. ஒரு பைக்காரர் வந்தாரு. பைக்காரர் வரும்போது சீனிவாச தேட்டருக்கு முன்னாடி லைட்டா கிராஸ் ஆகும்போது லைட்டா தட்டிட்டாரு. தட்டினதும் திருப்பதி என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் எப்பா ஓரமா போவ வையும் தான் கொஞ்சம் வாய் பேசினாரு. தப்புன்னு இல்லை. அதுக்கு போலீஸ்காரர் என்ன சொன்னாருன்னா, நீ யாரா, நீ எப்படா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டி அவுத்துட்டாங்க. வேஷ்டி அவுத்துட்டு அவரை அப்படியே சட்டியோட நின்னாருங்க. அந்த ஆட்டோல வச்சு அப்படியே மிதிக்கிறாங்க நம்ம உயிர் நாடில மெடிச்சு அவரை அப்படி அடிச்சாங்க. அடிக்கும்போது நான் போய் கேட்டேன். கேட்கும்போது, ஏப்பா நீ யாரு, நீ தூரப்போ. இன்னொருத்தர் வந்து கேட்டாரு, அவரையும் தூரப்போ. ஏப்பா நீ எல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்க சார் அடின்னு அந்த அடியை அடிச்சாங்க. உடனே தான் நேராக அவங்க வீட்டுக்கு ஓடினேன். வீட்டுல போயிட்டு அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு நேரா அவங்க பொண்ணு எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு வந்தாங்க வண்டியில. வயிற்றுல போட்டு அடிச்சு கையில வேற அவ்வளவு ரத்தத்துல அவ்வளவு கழுவி அங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி ஊத்தி கழுவி உட்கார வச்சாங்க. அவர் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் வண்டியில உட்கார வச்சு ஜீப்ல நாங்க கூட்டம் இங்க சேரும் போது அப்படி அமுச்சு விட்டாங்க போலீஸ்காரங்க சேர்ந்து. இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அவருக்கு. புரியலனா நாங்க போய் கேட்க போனதுக்கு, எதுக்கு நான் எங்க சார் எதுக்கு சார் எங்க அப்பாவை அடிச்சிங்க நான் கேட்க போனதுக்கு, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன அடிச்சாரு. 10ஆவதுக்கு அவர் ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்கிறாரு.
அந்த சாரு அதிகார போலீஸ் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. பார்த்தா நாங்க பொம்பளை போன யார் அடிக்கலாம்? அவர் எப்படி அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன ரைட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு? அதுக்கு நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். மாசமா இருக்கிற பொண்ணு வேற அப்படி அடிக்கலாமா? ஒரு ஒண்ணும் இல்ல, போலீஸ்காரன் வருமே நாங்க கையை இப்படி ஷட்டு மேல வச்சோம் அப்படின்னு கோபப்படுறவரு ஆட்டோக்காரங்க அவ்வளவு இலக்காரமா, அவ்வளவு கேவலமா போயிட்டோமா எல்லாருமே. இது கண்டிப்பா நான் சொல்லியே அவனை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுக்கு போலீஸ் எல்லாம் எல்லாத்தையும் சொல்றாங்க, பெட்டிஷனை கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. அடிச்சவரை வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க அப்பா கிட்ட வரணும். அவரு அடிச்ச ரோட்ல எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு ஆம்பளைய தூக்கி அப்படி அடிக்கிறாரு, நியாயமா? பத்தவங்க எல்லாருமே வந்து அடிக்காதீங்க ஏந்திர எல்லாம் கூட்டம் வந்து ஓட்டாரு ஒரு போலீஸ்காரு. நீங்க டிசி ஆபீஸ் நாங்க கண்டிப்பா போயிருவோம்னா, சட்டப்படி நடக்கணும்னா வழியே தாங்க முடியல, அவ்வளவு அடி வச்சிட்டாரு. கூட ஒரு பையன் பேர் பவித்ரா, என் சிஸ்டர் தான்.